கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த விவகாரத்தில் மெத்தனால் கலக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மெத்தனால் என்றால் என்ன என்பது குறித்து வேதியியல் பேராசிரியர் சிவராமகிருஷ்ணனிடம் எமது செய்தியாளர் கீதா நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். மெத்தனால்ன்றது என்ன மாதிரியான ஒரு கெமிக்கல், அதனுடைய தன்மை என்ன சார்? மெத்தனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எரி சாராயம்னு சொல்லுவோம். இது குடிக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. இது ஒரு விஷத்தன்மை கொண்டது. இதோட அளவீட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ml மெத்தனாலை ஒருத்தர் எடுத்துக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அவர் கண் பார்வை பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 15லேருந்து 30 ml அவரோட உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அவருடைய இறப்புக்கு கூட காரணமாக கூட அமையலாம். ஸோ இது மனிதன் குடிக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. இப்போ இது மெத்தனால் தயாரிக்கிறது நம்ம தனி மனிதர்கள் தயாரிக்க முடியுமா, இல்லை அதை பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் அதை தயாரிக்க முடியுமா? அது எப்படி சார், தயாரிப்பு முறை என்ன? அதாவது மெத்தனால் எத்தனால் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த 2 ஆல்கஹாலுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரு கார்பன் ஆட்டம் தான் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்போது அதோடைய அந்த எரிநிலை பாயிலிங் பாயிண்ட் சொல்லக்கூடியது பெரிய வித்தியாசம் இருக்காது. இந்த மெத்தனால்னு சொல்லக்கூடிய இந்த எரிபொருளை நம்ம பல விதங்களை உபயோகப்படுத்துகிறோம். அது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் தான். அது டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி மனிதருடைய இதில் செய்ய முடியாது. மெத்தனால் நீங்கள் உங்களால் உருவாக்கக்கூடாது அப்படின்ட்டு சட்டங்கள்லாம் இருக்குது. இதையும் மீறி இந்த இல்லிசிட் சாராயம், இல்லிசிட் லிக்கர்னு சொல்லக்கூடிய கள்ளச்சாராயம்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வடிகட்டாமல் போகும்போது இது அந்த எத்தனால் தயாரிக்கிற முறையில் ஒரு தேவையில்லாத ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸாக கூட அமைஞ்சிடும். சாராயம் அப்படின்றது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எத்தனால் தண்ணியில் கலக்கப்பட்டிருக்கிறது தான் சாராயம்னு சொல்கிறோம். இதை இதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. எத்தனால் மட்டும்னா மனிதனால், அதுவுமே வெறும் எத்தனால் நம்ம குடிக்க முடியாது. அது தண்ணியில் கலந்துருக்கும் போது அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அது ஒரு இன்டாக்சிகேஷனுக்காக எல்லோரும் குடிக்கிறாங்க. மெத்தனால் கலந்துருச்சு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த கண் பார்வை போகிறது, நர்வஸ் சிஸ்டமில் வர பிரச்சனைகள், இதை தவிர முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் இறப்புக்கு உண்டான வாய்ப்புகளாக கூட இது இருக்குது. இல்லை, மெத்தனால்ன்றது ஒரு சால்வெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கரைப்பான். எத்தனால் மாதிரி மெத்தனால் ஒரு கரைப்பான். வுட் ஸ்பிரிட்னு சொல்லுவோம். இது வார்னிஷ் அந்த மாதிரி பொருட்களில் இது சால்வெண்ட்டாக உபயோகப்படுத்துகிறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, இது இண்டஸ்ட்ரீஸ்லேயோ இல்லைனா கார், ஆட்டோமொபைல் இது மாதிரி விஷயங்களில் உபயோகப்படுத்துறது மனிதனுடைய பயன்பாட்டுக்கு அது தகுதியான பொருள் இல்லைன்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தடை ஏதாவது பண்ண முடியுமா சார்? அப்படி பண்ணால் அது விளைவு அது இண்டஸ்ட்ரியில் ரெகுலராக அது இருக்கிறதுனால முடியாது சார். அதாவது மெத்தனாலுக்கு உண்டான பயன்பாடுகள்ன்றது இருக்குது, அதே மாதிரி எத்தனாலுக்கு உண்டான பயன்பாடுகள் இருக்குது. அதை நீங்கள் தடைப்படுத்தவே முடியாது. என்ன, மக்களுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணலாம். மெத்தனால் குடித்தா இதனால் இந்தந்த பிரச்சனைகள் வரும்ன்றதை சொல்லி கொடுத்து இனிமேல்ட்டு யாரும் இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை அருந்தாமல் இருக்கிறதுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தலாம். சட்டத்திட்டங்களை இன்னும் கொஞ்சம் ஒரு நெறிமுறைப்படுத்தினா இது சரியாகும். அதாவது பைரோசோல் வெரைட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில மருந்துகள்லாம் இருக்குங்க. மெத்தனாலோடைய அளவு என்னன்றதை பொறுத்து தான் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டோட ப்ரொசீஜர். இப்போ ஒரு மனிதனோட உடம்புக்குள்ளே மெத்தனால் உள்ளே போயிடுச்சு, அதிகப்படியான மெத்தனால் உள்ளே இருந்ததுன்னா அவருடைய ஆர்கன் சொல்லக்கூடிய அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆர்கன்லாம் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது என்ன பண்ணுவாங்க, ரத்த சுத்திகரிப்புன்ற நிலைக்கே கூட கொண்டு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். அந்த பாய்சனோட அளவு எவ்வளோ, குடித்தவரோட உடல் நிலை எப்படி, அதாவது வயசு எவ்வளோ, அவருக்கு ஏற்கனவே ஏதாவது நோய்கள் இருக்கா, இதெல்லாம் தன்மையை அறிஞ்சப்புறம் தான் அவரை சரிப்படுத்த முடியுமா முடியாதுன்றது சொல்ல முடியும். இது ஒரு பாய்சன். இந்த பொருள் உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி மட்டும் ஏற்படுத்தி அவர்களுக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனைகள் வரலாம், இல்லை கண் பார்வை பாதிக்கப்படலாம். எதுவும் இல்லை அப்படின்னா அவர் கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இது அவர் எடுத்துக்கிட்ட அளவோட அவரோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த தன்மை, இது ரெண்டையும் கலந்தது தான் இந்த ட்ரீட்மெண்ட் முறை. மருந்துகள் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரெக்கவரி ரேட்டு வாய்ப்பு உண்டு.